மத்தியானம் லஞ்சு சிம்பிள் புலவு பண்ண போகிறேன். வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டு ஜீரகம் நெய்யில் தாளிச்சுக்கிட்டு வதக்கிட்டு பாஸ்மதி ரைஸை போட்டு உப்பு போட வேண்டியதான். பண்ணலாம் பார்க்கலாம். நெய்யில் ஜீரகம் தாளிச்சுக்கிட்டு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதங்கட்டும். அப்புறம் ஆலு போடலாம். உருளைக்கிழங்கையும் போட்டு வதங்கட்டும். ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி தான் போட்டேன். உப்பு காரப்பொடி கரம் மசாலா போட்டு பொடி போட்டுட்டு கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் அரிசி இதில் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அதுக்கு தேவையான உப்பு போடணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். காய் வதங்கி எடுத்து பாருங்க. இப்போ பாஸ்மதி ரைஸை நான் 3/4 டம்ளர் கலஞ்சி வச்சுருக்கேன். இதில் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தண்ணி விடலாம். பாஸ்மதி ரைஸை போட்டு ஒரு கலர் கலையிறியாச்சு. இப்போ தண்ணி விட்டு உப்பு போட்டுடலாம். அப்புறம் மூடி வச்சுட்டு 2 சவுண்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 3/4 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டு தேவையான உப்பு போட்டேன் 3/4 ஸ்பூன். அப்புறம் ஒரு பின் சக்கரை போட்டு மூடி வச்சுட்டு சவுண்டு விட்டோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து கலரியாச்சும் மூடி வச்சிடலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்ட புலவு ரெடி எடுத்து இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த 2 காய் போட்டாலுமே சூப்பராக இருக்கும். பட்டாணி பீன்ஸ் கேரட் இருந்தாலும் போடலாம். இது 2 போட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும். புலவோட கத்தால பண்ண ராஜ்மா இருக்குது, அதோட தொட்டி சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாத்துக்கு வெறும் ரைஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆட்கேஸில் போட்டு வச்சிட்டோம்னா சூடாக இருக்கும். தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம். ஆனியன் பொட்டேட்டோ புலவோட ராஜ்மாவோட இதையும் வடமும் தொட்டு சாப்பிடலாம். ஜவர்சி வடம் இது மயிலாப்பூரில் கணபதி ஸ்டோர்னு இருக்குது. வெண்ணெய் நெய் அப்புறம் வடம் வத்தல் அப்பளம் எல்லாமே லொட்டு சுக்கு எல்லாமே கிடைக்காத வத்தல் எல்லாமே கிடைக்கும். நல்லா ஷாப்பிங் பண்ணலாம். நீங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உலகுக்கு ராஜ்மா வடை 2ஐயும் தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் காம்பினேஷன்.